Hello friends, welcome to Chicago Tamil Pon channel. நான் உங்கள் ஜெயஸ்னி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ மம்மிக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இப்போ சம்மர் வெக்கேஷன் தானே, அதுக்காக நாங்களும் வரோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்பாயின்மெண்ட் நாங்கள் போகல, சும்மா நாங்கள் டவுன் டவுனில் சுற்றிட்டு இருப்போம். மம்மி வந்து போயிட்டு வரோம். எனிவேஸ் டவுன் டவுன் முடிச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம். ரயன் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற வழி பார்த்தீங்கன்னா லேக் ஷோர் டிரைவ்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து இந்த ஓஎம்ஆர் ரோடு இருக்குது பாருங்கள், சென்னை டு பாண்டிச்சேரி ரோடு, அதே ஹைவே ரோடு மாதிரி தான். பீச் ஒட்டியே போகும். ஒரு சைடு பில்டிங்ஸும் இன்னொரு சைடு அப்படியே பீச் ஓரமாகவே போகும். வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இந்த லேக் ஷோர் டிரைவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சிகாகோ சிட்டி வியூவுமே ரொம்ப அழகாக தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வருவாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால நான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன். மாமி அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த வேலை இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இந்த இடம் பாருங்க. கோயில போல நான் சைடு கல்வாய் கோகுல் வந்து இப்போ கோயில் கிட்ட வந்தாச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா த ஹிந்து டெம்பிள் ஆஃப் கிரேட்டர் சிகாகோ. அந்த கார் போகுதுல்ல, அந்த கார் போகிற வழி ஃபுல்லாக எம்டி ஸ்லாட்டு. அந்த ஃபுல் எம்டி ஸ்லாட் தான் பார்க்கிங் ஏரியா. பார்க் போட்டுட்டு உள்ளே போகலாம் வாங்க. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. எங்களுக்கு கல்யாண கோயில் வந்து கல்யாண காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு தருமபுரியில். அந்த கோயில் வந்து 1800 வருஷம் பழமையான கோயில். ரொம்ப அழகாக இருக்கும். கற்கல்லே கட்டின கோயில். அதே மாதிரி இந்த கோயிலும் இந்த கோபுரமும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குங்க. நாங்கள்
கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். ஃப்ரெண்டு வரதுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி இப்படி உட்காரலாமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம். ரைன் பார்த்தீங்கன்னா காது மூடிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா இந்த நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கா, அவனுக்கு பயம், அதனால தான் அப்படி இருந்தான். இந்த கோபுரம் வரைக்குமே சாமி இருக்கு. Oh no, photography inside the temple. வீக் டேஸில் ஆக்சுவலி இது வந்து பிரசாதம். வீக்கெண்ட்லலாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பே பண்ணி தான் வாங்கினோம். பட் ஸ்டில் ஆனாலும் இங்கே பிரசாதமாக அங்கே சேல் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லட்டு பாருங்கள், லட்டு. இது வந்து குடராயன், அது என்னது இது? மைசூர் பாக்கு. இது பாருங்கள், மைசூர் பாக்கு. டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது வந்து வீக் டேஸில் வந்திருக்கோன்றதுனால ஒரு பிரசாதமாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து லஞ்சு க்ளோஸ்டு வீக் டேஸில். சாட்டர்டே சண்டே இந்த ஃப்ரைடே ஏதாச்சும் ஸ்பெஷல் ஏதாச்சும் விசேஷமான நாளாக இருந்தால் இருக்குங்க பிரசாதம். லஞ்ச் ரூம் ஓப்பனாக இருக்கும். அங்கே தோசை, புளியோதரை, அப்புறம் இந்த பொங்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ வந்து தயிர் சாதம், எங்கே போனாலும் தயிர் சாதம். ஆமாம், தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதான் இதான் பாருங்கள் இடம், கோபுரம். இந்த இடம் இந்த ஃபால் டைம்லலாம் இந்த இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வெயில் காலம் முடிஞ்சிட்டு வின்டர் குளிர்காலம் வரும். ரொம்ப ரொம்ப குளிர், எப்படி சொல்ல, ஊட்டி குளிரை விட அதிகமான குளிர். அந்த மாதிரி காலத்தில் என்ன ஆகும்னா இந்த இலைலாம் அந்த குளிரை தாங்காமல் கலர் மாறும். அப்படியே கலர் மாறி அப்புறம் வந்து காஞ்சி கொட்டிடும். அந்த கலர் மாறுற நேரத்தில் எல்லோ, ரெட்டு, பர்பிள், ஒரு என்ன எல்லோ, ரெட்டு, அப்புறம் இந்த கலர் மெரூன் கலரு, டார்க் ப்ரௌனு, லைட் ப்ரௌன், அந்த மாதிரி ரொம்ப அழகழகான கலரில் அப்படியே இந்த இடமே அப்படியே இப்போ பார்க்குறது வந்து அப்படியே இந்த இடம்லாம் அப்படியே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கோகுலோட ஃபேமிலிக்காக தான் நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது கோகுலுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கு பார்த்தீங்களா, அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான், அவங்களோட டேடி மம்மி கிட்ட தான் இருப்பா. ஸ்டார்டிங்கில் வந்து டேடி மம்மி கிட்டே தான் இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தா எண்டிங்கில் நம்ம போவோம்ல, அப்போ வந்து அவள் சேர்ந்துக்குவா. ஓகே, இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.